ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 25, 2025. நாம் அனைவரும் பாபாவின் அன்பில் மூழ்கக்கூடிய மகான் ஆத்மாக்களாவோம். ஒருவரது அன்பில் மூழ்குவதுதான் முழுமையான ஞானமாகும். பகவான் கூறுகிறார், உலகில் மனிதர்களை நேசிக்கிறார்கள், அந்த உறவில் துக்கத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு பகவானை நேசிப்பதற்கான நேரமாகும். அதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. எந்த ஆத்மாக்கள் சங்கமயுகத்தில் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கிவிடுகிறார்களோ அவர்களுக்கு ஜென்மங்களுக்கு அனைத்து உறவுகளிலும் அன்பு கிடைக்கப்பெறுகிறது. யார் சங்கமயுகத்தில் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு பிறவியிலும் யாரிடமும் அன்பை யாசிப்பதற்கான அவசியம் இருப்பதில்லை. அவர்கள் சதா வள்ளலாக இருக்கிறார்கள். எனவே வாருங்கள், நாம் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம். எந்த தந்தை எனக்கு உயிர் தானம் அளித்திருக்கிறாரோ, யார் எனக்கு புதிய ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறாரோ, வாழ்வதற்கான கலையை கற்பித்திருக்கிறாரோ, எனது பாதையை எளிதானதாக ஆக்கிவிட்டாரோ, அவரை மறந்து நான் வேறு யாரை நினைத்து கொண்டிருக்கிறேன்? தனக்குத்தான் சிந்தனை செய்து இந்த முழு உலகையும் மறந்து விடுவோம். யார் நமக்காக புதிய உலகை கொடுத்திருக்கிறாரோ அவரது அன்பில், அவரது நினைவில் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவோம். யார் நமக்காக புதிய உலகை படைத்து கொண்டிருக்கிறாரோ, நாம் இழந்த ராஜ்யத்தை யார் மீட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, யார் நம்மை முழுமையாக தூய்மையாக்கி விடுகிறாரோ, தூய்மையாக்கி ஜென்மங்களுக்காக செல்வ செழிப்பினால் யார் நம்மை நிறைத்து விடுகிறாரோ, அவரை விட்டுவிட்டு நாம் வேறு யாரை நினைவு செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகில் ஒருவர் தனக்கு 20-30 லட்சங்கள் கொடுத்து உதவி செய்தால் கூட வாழ்க்கை முழுவதும் நன்றி நினைக்கிறார்கள். பாபாவோ வெறும் 21 பிறவிகளுக்காக மட்டுமல்ல, 3 யுகங்களுக்காக நம்மை நிரப்பிவிட்டு செல்கிறார். நாம் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தினை நொந்து கொள்வதற்கான அவசியம் ஏற்பட போவதில்லை. எனவே பாபாவின் அன்பை அனுபவம் செய்வோம். அவர் நம்மை எந்தளவிற்கு நேசிக்கின்றார். நாம் மட்டும் அவரை நேசிக்கவில்லை. அவரோ ஜென்மங்களாக நாம் அவரை நேசித்ததை விட அதிகமான அன்பை நம் மீது பொழிகின்றார். ஏனென்றால் அவர் அன்பின் கடலாக இருக்கின்றார். எந்த அளவிற்கு நாம் தேக உணர்விலிருந்து விலகிக் கொண்டே செல்வோமோ அந்த அளவிற்கு பாபா மீதான அன்பு அதிகரித்து கொண்டே செல்லும். இதுவே நியமமாகும். யார் தேக உணர்வில் இருப்பார்களோ அவர்களுக்கு தேகதாரிகள் மீது அன்பு ஏற்படும். யார் ஆத்ம உணர்வில் இருப்பார்களோ அவர்களுக்கு நிராகாரமானவர் மீது அன்பு ஏற்படும். அந்த நிராகாரமானவரின் கிரணங்கள் ஆனந்தமயமானவையாக இருக்கும். சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவின் சந்திப்பு மிகுந்த பிரியமானதாக இருக்கும். எனவே நாம் நமது சித்தத்தினை அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுப பாவனைகளால் நிரப்பிவிடுவோம். ஏனென்றால் யாரது சித்தம் அனைவருக்காகவும் அன்பினால் நிறைந்திருக்குமோ, சுப பாவனைகளால் நிறைந்திருக்குமோ, அவர்தான் நல்ல யோகியாக முடியும். யார் பகைமை உணர்வு, வெறுப்புணர்வு, பொறாமையின் உணர்வு ஆகியவற்றை கொண்டிருப்பார்களோ அவர்களால் யோகியாக முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் மீது பாபாவின் அன்பு செல்வதில்லை. சத்தியம் என்னவென்றால், நல்ல யோகியாக ஆவதற்கும் பரமாத்ம ஆசிர்வாதம் அவசியமானதாகும். நாம் நன்றாக அறிவோம், அவரது ஆசிர்வாத கரமின்றி, அவரது சக்திகளின்றி உயர்ந்த முயற்சியை நம்மால் செய்ய இயலாது. எனவே அவரது முழுமையான படைப்பையும் நாம் நேசிப்போம். அவரது காரியங்களில் முழு மனதோடு அன்போடு ஈடுபடுவோம். அவரது காரியங்களை நிறைவேற்றுவோம். அப்போது அவரது அன்பின் மழை நம் மீது பொழியத் தொடங்கும். ஆனால் யார் அவரது காரியங்களில் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அவரது பார்வை கூட செல்வதில்லை. எப்போது அவர்களுக்கு தடைகள், பிரச்சனைகள் ஏற்படுமோ அவர்கள் பாபாவை அழைத்தாலும் பாபாவின் பார்வை அவர்கள் பக்கம் செல்வதில்லை. எனவே வாருங்கள், நல்ல யோகியாக, தபஸ்வியாக ஆவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன.
நான் சக்திகளின் ஃபவுண்டனுக்கு கீழே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.